ஃப்ரை. இப்போ நான் மீன் வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மசாலா அரைக்க. எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அரைப்பாங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரைக்கு அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் வீட்டில் இருக்க எல்லோரும் இதே மாதிரியே பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்ப்போமா. மிளகு எப்பயும் கம்மியாக தான் போடணும். மிளகு இதில் டாமினேட் பண்ணவே கூடாது. மிளகு போட்டும் போடாத மாதிரி போடணும், அவ்வளோதான். மிளகு, ஜீரகம், சோம்பு, வத்தல், தேங்காய் கம்மியாக தான் வைக்கணும். மிளகாய் மீனுக்கு ஏற்ற மாதிரி, கூட இருந்தால் மீன் கூட வச்சுக்கலாம், குறைச்சி இருந்தால் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை பூரா மிக்சியில் அரைச்சிட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். மீனுக்கு நம்ம மஞ்சப்பொடி போட்டுட்டு, மஞ்சப்பொடி அப்புறம் இந்த மசாலாவை அதில் போட்டு, உப்பு பார்த்து போடணும். ஏன்னா நம்மளுக்கு ஃபிஷ்ஷே ஒரு உப்பான ஐட்டம் தான். உப்பை பார்த்து நான் நிதானமாக தான் போடுவேன். இப்போ இந்த மசாலாவெல்லாம் போட்டு இதில் நம்ம விரவி வைக்கணும். கொஞ்சம் மசாலா நான் கூட அரைச்சிட்டேன், இருந்தாலும் நான் எல்லாத்தையும் போட்டு வச்சிருவேன். போட்டு நம்ம பெசரி, கரெக்டாக இருக்குது மசாலா. இது எல்லாமே போட்டு பெசரி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஒரு 1 ஹவர் ஊற விட்டுறணும் மீனை. எல்லா மசாலாவும் போட்டுட்டேன். இந்த மசாலா இந்த மாதிரி குறைன்னு தான் இந்த மசாலா தண்ணி ரொம்ப ஊற்றாமல் இதே மெத்தடில் தான் அரைக்கணும். இது ஒன்றும் கிடையாது. இந்த மசாலா பூரா நான் சேர்த்து ஃபிஷ் போடும்போது எடுத்து போட்டுருவேன். கரெக்டாக இருக்குது மசாலு. இதை நல்லா இப்படி நல்லா விரவி வச்சு ஒரு நம்ம இஷ்டம்தான் 1 ஹவரோ அரை மணி நேரமோ நல்லா ஊற விடணும். டிப்ஸ் கொடுக்குறேன். நான்ஸ்டிக் தவாவை எடுத்துகிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா உடையாமல் வரும். வடைச்சட்டி வேறு இதிலே வச்சிங்கன்னா உடஞ்சிட்டு வரும். இப்போ பாருங்கள், இப்படி தான் நம்ம பரட்டி வரவி வச்சிடணும். இப்போ உங்களுக்காக கொஞ்சம் ஆயில் கூட ஊற்றி காட்டுறேன், ஆனால் நான் கம்மியாக தான் ஊற்றுவேன் ஹெல்த்துக்காக. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஃபிஷ் எடுக்கும்போது அந்த மசாலாக்களை வேஸ்ட்டு பண்ணாமல் நான் இப்படி தான் பண்ணுவேன். மசாலாவெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் இப்படி வைக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்க, கடைசியில் இவ்வளோ மசாலா வேஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லக்கூடாது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி மசாலாஸை ஒவ்வொரு மீனுக்கும் எடுத்துட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரியே நம்ம எல்லா மீனையுமே ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி 1 ஹவர் நல்லா மீதியில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நான் பண்ணுவேன். இதோ ஒவ்வொரு சின்ன குறிப்பு கூட உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு. ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா இதே தான் பண்ண சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் தயவு செய்து. பார்த்தீங்களா, மசாலாஸ் எதையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் இங்கே எப்படி வச்சு விட்ருக்கேன் பாருங்கள். இப்படி தான் வறுக்கணும். இந்த இடத்துல இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன். அதாவது சிம்லேயே போட்டுட்டு நீங்கள் போயிட்டு வேறு வேலை எல்லாம் பார்த்துட்டு சிம்லே ஒரு 15 நிமிஷம் இது ஃப்ரை ஆனால் தான் நம்ம திருப்பி போடணும். இங்கே ஒரு தப்பு எல்லோரும் பண்ணுவோம். இதை சிம்லே போட்டு நம்ம அங்கிட்டு போய் வேறு வேலையெல்லாம் பார்க்கணும். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள், கருக விடக்கூடாது. கருக விட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. அது எண்ணெய், இந்த எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டனால இவ்வளவு நல்லா வருது. ஆனால் நான் ஆயிலே விட மாட்டேன். எனக்கு வீடியோஸ்க்காக தான் எண்ணெய் ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். திருப்பி இதை நம்ம சிம்லேயே போட்டுட்டு போய் வேறு வேலையெல்லாம் பார்த்துட்டு வரும்போது நல்லா ரோஸ்டட் ஆகணும். அது எப்படின்னு காட்டுறேன். இந்த சைடு அப்படியே போட்டுட்டு எப்படி ஒரு 15 மினிட்ஸாவது இதை போட்டு இப்படி தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும். நம்ம அவசரப்பட்டு பண்ணோம்னா அது நல்லா வராது. இப்படியே 1/4 மணி நேரம் சிம்மில் போட்டுருவேன். நான் மாதிரி ஃப்ரை பண்ணால் எனக்கு சாம்பார் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்லாம்.